மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் எழுதின ஓட் ஆன் இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி. ஷார்ட்டாக இம்மார்டாலிட்டி ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓட் ஆன் இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி என்கின்ற அந்த போம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா there are 11 stanzas. மொத்தம் 11 stanzas இருக்கு. இதில் நம்ம இந்த வீடியோவில் 1லிருந்து 6 ஸ்டான்ஸா வரைக்கும் பார்க்கலாம். இதில் இன்னொரு பார்ட் ரெண்டாவது வீடியோ 7லிருந்து 11 ஸ்டான்ஸா வரைக்கும் ரெண்டாவது வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்படி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இதில் 1லிருந்து 6 ஸ்டான்ஸா இந்த வீடியோவில். இது பார்த்தீங்கன்னா ஒரு இர்ரெகுலர் லைன்ஸ். ஒரு லைன்ஸ்னா இப்படி தான் இருக்கணும்னு இருக்கு. ஆனால் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் ஒரு இர்ரெகுலர் லைன்ஸில் ஒரு ஸ்டான்ஸா ஒரு 4 வரி ஸ்டான்ஸா ஃபார்ம்ஸ் அப்படின்னு லிட்டரரி ஃபார்ம்ஸில் இருக்கு. அப்படி எந்த ஸ்டான்ஸா ஃபார்மையும் ஃபாலோ பண்ணாமல் ஒரு ஸ்டான்ஸா ஃபார்ம் ஃபாலோ பண்ணலை, லைன்ஸ் இர்ரெகுலர், இப்படியான ஒரு ஸ்ட்ரக்சரில் இந்த ஓடு எழுதியிருக்கிறார். இந்த ஓடை இதனுடைய தீம் ஒரு லாஃப்டி தீம், ஒரு நோபல் லாஃப்டி, ஒரு ஹெவன். அது மாதிரியாக இவர் இந்த போம்ல டீல் பண்றதுனால அதுக்கு சூட்டபிளா இருக்கணுங்கிற மாடல்ல இவர் பிண்டாரிக் ஓடு. ஸோ இந்த ஓடு பிண்டாரிக் ஓடு, அந்த பேட்டர்னை இவர் தேர்ந்தெடுத்து இந்த ஓடு எழுதியிருக்கிறார். இந்த அளவுக்கு நமக்கு இது ஒரு ஆட்டோபயோகிராபிக்கல் போயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவருடைய போம்ல ரொம்ப முக்கியமானது தி ஓட் ஆன் இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி என்ற இந்த ஓட். டிங்டன் ஆபே என்கின்றது, ஏற்கனவே அதுக்கு வீடியோ போட்டிருக்கோம். ப்ரில்யூட், இந்த மூணும் இவருடைய பயோகிராபிக்கல் ஸ்கெட்ச், வாழ்க்கை வரலாறை அப்படியே சொல்லி செல்ற மாதிரி. அது மாதிரி இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டியும் இவர் சைல்டுஹுட் டேஸை பற்றி இதில் நிறைய சொல்கிறாரு. அதனால இந்த போமை ஒரு ஆட்டோபயோகிராபிக்கல் போம் என்றும் சொல்லுவாங்க. ஒரு ரொம்ப லாஃப்டி தாட்ஸ் அப்படி இருக்கிறதுனால இதை பிண்டாரிக் ஓட் பேட்டர்ல எழுதியிருக்கிறார். இப்போ நம்ம இந்த போம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. There was a time when meadow, grove and children and stream, the earth and every common sight to me did seem apparelled in celestial light. There was a time, ஒரு காலம் இருந்தது. It indicates his childhood days. இவருடைய குழந்தை பருவத்தை இவர் சொல்கிறார். There was a time when I was a child. When I was a child, when meadow, புல்வெளிகள், grove, மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தோப்புகள், ஸ்ட்ரீம், நீரோடை, the earth, இந்த பூமி, அந்த பூமியில இருக்கிற காமன் சைட், ஒரு சாதாரண ஒவ்வொரு காட்சி, ஒரு பட்டாம்பூச்சி, ஒரு வெட்டுக்கிளி, ஒரு பறவை, ஆகாயம், இப்படி இந்த பூமியில இருக்கக்கூடிய மிக சாதாரணமான ஒவ்வொரு விஷயமும் எப்படி இருந்துச்சுன்னா, டு மீ, எனக்கு, டிட் சீம் என்பது பாஸ்ட் டென்ஸ். அதனால சீமோட ஈடி சேர்த்து சீம்டு, சீம் என்பது பாஸ்ட் டென்ஸ்ல சீம்டு. டு மீ சீம்டு, எனக்கு அது எப்படி தோன்றியது என்றால் அப்பேரல்டு. அப்பேரல்டு என்றால் க்ளோத்டு, அணிவிக்கப்பட்ட, ஆடை அணிவிக்கப்பட்ட. இன் செலஸ்டியல் லைட். செலஸ்டியல் என்றால் ஹெவன்லி, ஹெவன்லி லைட். இந்த பூமியும் பூமியில் இருக்கின்ற ஒவ்வொரு காட்சிகளும், அதுல சிலது முன்னாடியே சொல்லிட்டாரு. புல்வெளி, தோப்பு, நீரோடை, இந்த பூமி, பூமியில் இருக்கிற ஒவ்வொரு காட்சியும், ஒவ்வொரு பொருளும் நான் சின்ன பையனா இருக்கும்போது இதோ ஹெவன்லி லைட், அதனால போர்த்தப்பட்டதை, அந்த ஹெவன்லி லைட் என்ற ஆடை உடுத்தப்பட்டதை போல் எனக்கு சின்ன வயசுல எனக்கு தோன்றியது என்று சொல்கிறார். சின்ன குழந்தைங்களுக்கு இயற்கையில எதை பார்த்தாலும் அப்படியே ஆச்சரியத்தில் அவர்களுடைய கண்கள் அகல விரியும்.
ஒரு சின்ன பூச்சி, பூச்சி போனால் அதையே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கும். இந்த பூச்சி ஆச்சரியமாக இருக்கும், ஒரு எறும்பு ஆச்சரியமாக இருக்கும், ஒரு பறவை ஆச்சரியமாக இருக்கும், ஒரு விலங்கு ஆச்சரியமாக இருக்கும், ஒரு மரம், செடி, கொடிகள், பூக்கள் எல்லாமே குழந்தைங்களுக்கு அப்படி ஹெவன்லி லைஃப், ஹெவன் மாதிரி அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம கண் முன்னாடி எவ்வளவோ பார்க்குறோம், எதுவும் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை. So there was a time when meadow, grove and stream, the earth and every common sight to me did seem apparelled in celestial light, the glory and the freshness of a dream. Celestial light போற்றப்பட்டு the freshness of a dream, அப்படியே கனவுல ஃப்ரெஷ்ஷான கனவு, the glorious fresh dream மாதிரி எனக்கு தோன்றியது. It is not now as it has been யோர்னா அந்த காலத்தில், ஓல்டன் டேஸ், இன் தோஸ் டேஸ் அந்த காலத்தில், இட் இஸ் நாட் நவ் ஆஸ் இட் ஹஸ் பீன், இப்போ இருக்கிறது மாதிரி குழந்தை பருவத்தில் இல்லை. அப்போ இப்போ எப்படி இருக்கு? குழந்தை பருவத்தில் எல்லாமே செலஸ்டியல் லைட் போற்றப்பட்ட ஒரு ஹெவன்லி ட்ரீம் மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ எப்படி இருக்கு? இட் இஸ் நாட் நவ் ஆஸ் இட் ஹஸ் பீன் ஆஃப் யோர். It was wheresoever I may, by night or day, the thing which I have seen, I now can see no more. It was wheresoever I may. It was அந்த காலத்தில், childhood daysல, wheresoever I may, by night or day, அது இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும், the things, ஒவ்வொரு பொருட்களும், which I have seen, I now can see no more. அப்போ அந்த பார்த்த அவைகளை, அப்பொழுது பார்த்து என்னுடைய உள்ள மகிழ்ச்சியினால் துள்ளியதை இப்போ எனக்கு நோ மோர், அப்படி இல்லை. அதே பொருளை தான் இப்போ பார்க்குறோம், ஆனால் எனக்கு அப்படி ஒன்றும் பெரிய மகிழ்ச்சி இல்லை, ஒரு ஹெவன்லி லைட் போற்றப்பட்ட பொருட்களாக தோன்றவில்லை. இப்போ அதை சும்மா பார்க்குறேன், அவ்வளோதான். அந்த காலத்தில் ஒன்னொன்னு எனக்கு ஆச்சரியமாகவும் ஒன்னொன்னு ஹெவன்லி லைட்ல இருக்கிற மாதிரியும் தோன்றியது. ஆனால் இப்பொழுது இரவு பகல் எதுல இருந்தாலும் அப்ப இருந்த மாதிரி இப்ப இல்லை. This is the first stanza. Now the second stanza. The rainbow comes and goes. Rainbow, வானவில், வானவில் தோன்றுகிறது மறைகிறது. சின்ன வயசுலையும் பார்த்துருக்கேன், இப்பயும் நான் பார்க்குறேன். The rainbow comes and goes. And lovely is the rose. ரோஜா, மலர்கள் என்றால் ரோஜா மலர் மிகவும் அழகானது. And lovely is the rose. The moon, சந்திரன், நிலவு. The moon doth with delight. அந்த சந்திரன் பார்ப்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கும். நிலவை பார்க்கும்போது அவ்வளவு டிலைட், மகிழ்ச்சி. Look round her when the heavens are bare. Heaven என்பது, ஹெவன் அப்படின்னா சொர்க்கம். சொர்க்கம் எங்க இருக்குன்னா இப்படிதான், சொர்க்கத்துக்கு போனோம் அப்படின்னா இப்படிதான் பார்க்குறோம். அப்போ சொர்க்கம் இங்கே இருக்கு, இங்கே என்ன இருக்கு? ஸ்கை. ஸோ இந்த இடத்துல ஹெவன் என்பது ஸ்கை. ஆர் பேர், பேர்னு சொன்னால் வித்தவுட்னு அர்த்தம். ஆர் பேர் அப்படின்னா வித்தவுட் கிளவுட், கிளவுட்லெஸ். ஸோ கிளவுட்லெஸ் ஸ்கை. இந்த மூன் எங்கே இருக்குன்னா கிளவுட்லெஸ் ஸ்கை. மேகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல இந்த மூன் இருந்துச்சு அப்படின்னா அந்த மேக கூட்டங்கள் மறைக்கும். ஆனால் மேகங்களே இல்லாத அந்த ஆகாயத்தில் இந்த மூன் இருக்கு. The moon doth with delight look round her when the heavens are bare. அந்த மூனை சுற்றிலும் அந்த ஆகாயம் கிளவுட்லெஸ்ஸா இருக்கு. Waters on a starry night. வாட்டர், அந்த மூன் பூமியில் இருக்கக்கூடிய நீரில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படியே பூமியில பாத்தீங்கன்னா அந்த வானத்தில் இருக்கின்ற நிலவு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. the reflection of stars, அந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் இந்த நிலவும் அப்படியே பூமியில் இருக்கக்கூடிய நீர்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. waters on a starry night and beautiful and fair. எல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப 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 அழகாக இருக்கு. the sunshine is a glorious birth. சூரியன் உதிக்கிறதே அந்த அந்த உதித்தல், அதுதான் பர்த்ங்கிற. குளோரியஸ் பர்த், ஒரு மிகச்சிறந்த பிறப்பு. அப்படியே புதுசாக சூரியன் பிறக்கிறது.
அப்போ சூரியன் உதிக்கிறதே எனக்கு பார்க்கறதுக்கு குளோரியஸ் பர்த்தா இருந்துச்சு. அப்போ ரெயின்போ பார்க்கறது வருது போகுது, அதை பார்க்க ஆச்சரியம். ரோஜா மலரை பார்க்க ஆச்சரியம். எல்லாம் சைல்ட்ஹுட் டேஸ்ல. வானத்தில் கிளவுட்லெஸ் நைட்ல அந்த மூன், அங்க இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ், அவைகள் பூமியில் இருக்கக்கூடிய நீர்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறது, இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல் அண்ட் ஃபேர், எல்லாம் அழகானது. The sunshine is a glorious but yet I know wherever I go that there has passed away a glory from the earth. ஆனா இப்போ wherever I go, எங்கே நான் சென்றாலும், that there has passed away a glory, கடந்து போன புகழ். ஒரு காலத்துல அப்படி இருந்ததெல்லாம் இப்போ எனக்கு அப்படி இல்லை, கடந்து போயிடுச்சு. from the earth அப்படின்னா earthly objects, இந்த பூமி. எனக்கு இப்ப என்ன பிடிக்குதுன்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய பொருட்கள், இவைகள் மீது தான் எனக்கு ஆசை. அவையெல்லாம் போயிடுச்சு. அப்போ எர்த்லி ஆப்ஜெக்ட், கார் வச்சுக்கணும், ஏசி வச்சுக்கணும், தனியாக ஒரு பங்களா வச்சுக்கணும், டைல்ஸ் ஒட்டிக்கணும், இப்படி போயிடுச்சு. ஆனால் அவைகளெல்லாம் எனக்கு சின்ன வயசுல அவை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. இப்போ அவைகள் எல்லாமே இருக்கு, ஆனால் எனக்கு அந்த மாதிரி அந்த சாங் பாஸ்ட் அவே, அந்த மகிழ்ச்சி இப்பொழுது என்னை கடந்து போய்விட்டது. பிகாஸ் ஆஃப் தி எர்த்லி ஆப்ஜெக்ட், பூமியில் இருக்கின்ற பொருட்களினால் என்னுடைய கவனம் அவைகளின் மீது திரும்பிவிட்டது. So this is the end of the second stanza. Now we move to the third stanza. Now, இப்பொழுது, it is the month of May, that is the spring season. இது வசந்த காலம். Now என்பது spring season ஐ குறிக்கிறது. Now, while the birds thus sing a joyous song. இப்பொழுது வசந்த காலம், பறவைகள் எல்லாம் ஒரே மகிழ்ச்சியான பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்றன. The birds thus sing a song, joyous song. வசந்த காலம் வந்துருச்சுன்னா பறவைகள் அவ்வளவு உற்சாகமாக அந்த வசந்த காலத்தை மகிழ்ச்சியுடன் ரசித்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. And while the young lambs, அந்த இளம் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்குட்டி என்பது இன்னசென்ஸினுடைய அடையாளம், கடவுளினுடைய அடையாளம், மகிழ்ச்சியினுடைய அடையாளம். So, and while the young lambs boundனா leap, jumpனா, இந்த ஆட்டுக்குட்டி பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா நிற்காது, ஒரு இடத்துல அப்படியே குதிக்கும். அந்த ஆட்டுக்குட்டிகள் குதித்துக் கொண்டிருக்கின்றன. as to the tabar's sound. tabar என்றால் ஒரு சின்ன ட்ரம், ஒரு சின்ன ட்ரம். அந்த ட்ரம்மை வச்சுக்கிட்டு ஒலிச்சிங்கன்னா அதுக்கு தந்தாப்புல அது குதிக்குது. அது குதிக்கும், அது ஒன்றும் இதுக்கு தந்தாப்புல குதிக்கல. ஆனால் இவர் அப்படி சொல்றார். அதாவது இந்த இடத்துல ஒரு டேம்பர் சவுண்டு, ஒரு சின்ன ட்ரம்னுடைய சவுண்டு கேட்குது. அதற்கு தந்தாற்போல் ஆட்டுக்குட்டிகள் குதித்து கொண்டிருக்கின்றன. அப்போ இந்த ட்ரம்னுடைய ஓசை, இந்த பறவைகள் எல்லாம் வசந்த காலத்தை ரசித்து ஒரே சத்தம் போட்டு பாடிக்கொண்டிருக்கின்றன. Now while the birds thus sing a joyous song, and while the young lambs bound as to the tabar's sound, எல்லாம் சந்தோஷமா இருக்கு. To me alone, எனக்கு மட்டும், there came a thought of grief. ஆனா எனக்கு மட்டும் ஏதோ ஒரு வேதனையான ஒரு சிந்தனை, ஏதோ வருத்தம், ஏதோ ஒரு துன்பம் என் உள்ளத்துக்குள்ள இருக்கு. வருத்தமும் துன்பமும் என் உள்ளத்துக்குள்ள எனக்கு மட்டும் இருக்கு. A timely utterance gave the thought relief. A timely utterance, utterance என்றால் சொல்லுவது, ஏதோ எனக்கு சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில், நான் துன்பத்தில் வேதனையில் இருக்கின்ற அந்த நேரத்தில், அந்த டயத்தில் எனக்கு ஏதோ சொல்லப்படுகிறது. அப்போ அது a thought of relief. To me alone there came, to me alone there came a thought of grief. அந்த சமயத்தில் எனக்கு ஒரு thought of grief, a timely utterance gave the thought relief. ரிலீஃப் ஆகுது. ஏதோ எனக்கு சொல்லப்படுகிறது, ஏன் வேர்ட்ஸ்வொர்த் இப்படி இருக்கிறாய் என்று ஏதோ ஒன்று யாரோ சொல்றாங்க, அல்லது என் உள்ளத்துக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லுது. சொன்ன உடனே அந்த ரிலீஃப், அந்த கிரீஃப், வேதனை துன்பத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குது. அண்ட் அகைன் ஐ அம் ஸ்ட்ராங், நான் மறுபடியும் வலிமை உடையவனாக மாறிட்டேன். அப்போ துன்பமும் வருத்தமும் உள்ளத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா மனுஷன் வீக் ஆயிடுவான்.
அப்போ எனக்கு யாரோ ஏதோ சொல்றாங்க, அல்லது ஏதோ ஒரு அசரீரி அல்லது கடவுள் ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு. சொன்ன உடனே எனக்கு அது ரிலீஃப் ஆயிடுச்சு. டைம்லி அட்டனன்ஸ். அந்த சமயத்தில் சொல்லப்படுகிறது, gave the thought relief and again am strong. The cataracts. Cataract என்றால் அருவி என்ற அர்த்தம். அருவிகளிலிருந்து blow their trumpets from the steep உச்சி. உச்சியிலிருந்து அருவிகளில் நீர் கீழே வந்து கொட்டுது. அப்படி கொட்டும் போது மிகப்பெரிய சப்தத்தை எழுப்புகிறது. அதான் ட்ரம்பெட். ட்ரம்பெட் அப்படின்னா ஒரு இசைக்கருவி. அந்த இசைக்கருவி, இந்த ட்ரம்பெட்ல இசைச்சிங்கன்னா மிகப்பெரிய சப்தம் வரும். அந்த ட்ரம்பெட் என்ற இசைக்கருவியை இசைக்கும் போது மிகப்பெரிய ஓசை வருமே, அது மாதிரி மிக உச்சியிலிருந்து வீழ்கின்ற அந்த நீர்வீழ்ச்சி விழும்போது ஒரு மிகப்பெரிய சப்தத்தை எழுப்பி கொண்டிருக்கிறது. The cataracts blow their trumpets from the steep. No more shall grief of mine the season wrong. No more shall grief of mine. என்னுடைய grief, வருத்தம் இப்ப இல்ல. Grief of mine, the season wrong. I heard the echoes through the mountains throng. Throngna crowdna. Mountains throng என்றால் மலைகளில் இருந்து எழுகின்ற ஒரு மிக கூட்டமான ஒலி. ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு, ஆட்டுக்குட்டி குதிக்குது, டேபர்னுடைய சவுண்டு வருது, பறவைகள் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கு, எல்லாம் சொல்லிட்டாரு. அந்த பறவைகள் பாடுகின்ற ஒலி, இந்த டேபர்னுடைய சவுண்டு, இந்த கேட்ராக்ட்ஸ், இந்த நீர்வீழ்ச்சி எழும்பொழுது ஏற்படுகின்ற ஒலி, இவை எல்லாம் ஒரு சப்தம் கேட்குது. இந்த சப்தமானது என்னுடைய துன்பத்தை கொஞ்சம் ரிலீவ் பண்ணுது. No more shall grief of mine the season strong. I heard the echoes through the mountains strong. இந்த மலைகளில் இருந்து அந்த ஒலிகள் எல்லாம் எதிரொலித்து எனக்கு கேட்கிறது. The winds come to me from the fields of sleep. Fields of sleep. Sleepனா உறங்கிக் கொண்டிருக்கின்ற நிலம். Field. உறங்கிக் கொண்டிருக்கிற ஃபீல்டுனா என்ன அர்த்தம்? காம் ஃபீல்டுன்னு அர்த்தம். அமைதியாக இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியில் இருந்து காற்று வீசுது. அமைதியாக இருக்கக்கூடிய நிலப்பரப்புல இருந்து காற்று வீசும்போது அது ஒரு மிகப்பெரிய காற்றாக, அந்த காற்றின் ஒலி பிரம்மாண்டமா கேட்குது. The winds come to me from the fields of sleep and all the earth is gay. இதெல்லாம் பார்க்கும்போது all the earth, இந்த பூமி தாய், இந்த இயற்கை முழுவதுமே கேனா ஹாப்பி, மகிழ்ச்சி. இந்த பூமியும் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து இயற்கையும் மகிழ்ச்சியாக இருக்கின்றன, மனிதனை தவிர. ஏன்னா மனுஷன் எர்த்ல மகிழ்ச்சி இல்லை, எர்த்லி ஆப்ஜெக்ட்ஸ்ல அவனுக்கு மகிழ்ச்சி. எர்த்லி ஆப்ஜெக்ட்ஸ்ல தான் நமக்கு மகிழ்ச்சி. வீட்டில் இருக்க ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணி காற்று உள்ள வராம வச்சுக்கிட்டு ஒரு ஏர் கண்டிஷன் போட்டுக்குவான். அந்த இயற்கையான காற்றை விட அவனுக்கு ஒரு ஏசி இருக்கிறதா ஒரு கௌரவத்தின் அடையாளம், ஒரு கௌரவம்னு நினைச்சிட்டு அதை வச்சுட்டு இருக்கான். ஸோ அப்போ அவனுக்கு காற்றை ரசிக்க தெரியல. வீசுகின்ற காற்று நம்ம உடம்பு மேலே படும்போது ஒரு சில்லுகின்ற உணர்ச்சி இருக்குமே, அதை அனுபவிக்க தெரியல. ஒரு ஏசியில் இருந்துக்கிட்டு அதுதான் பெருசுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ எர்த்லி ஆப்ஜெக்ட், எர்த்து நேச்சர் மேலே இருக்கிற அபிமானம் போய் எர்த்லி ஆப்ஜெக்ட்ஸ் மேலே எனக்கு வந்துருச்சு, மனிதர்களுக்கு வந்துருச்சு. And all the earth is gay, land and sea. கடலாக இருந்தாலும் சரி, நிலப்பரப்பாக இருந்தாலும் சரி, இந்த பூமி, இந்த உலகம் என்பது முக்கால் பகுதி கடலினால் ஆனது, நிலப்பகுதி கால் பகுதியினால் ஆனது. இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய எல்லாமே மகிழ்ச்சியாக, கடல்ல இருக்கக்கூடிய மீன்களும் கடலில் இருக்கின்ற உயிர்வாழினங்களும் மகிழ்ச்சியாக இருக்கு. இயற்கை எங்கும் மகிழ்ச்சியாக இருக்கு. land and sea give themselves up to jollity. அவைகள் ஜாலிகிட்ட தன்னை ஒப்படைச்சிருச்சு, சந்தோஷத்துக்கிட்ட தன்னை ஒப்படைச்சிருச்சு. அதனால் அவைகள் எப்பொழுதுமே ஜாலியாக இருக்கின்றன. Give themselves up to jollity and with the heart of May. Heart of May. May என்பது வசந்த காலத்தின் மையப்பகுதி. வசந்த காலம் தோன்றி அதனுடைய உச்சம் அதான் மே மாதம். அந்த மே மாதம் தான் வசந்த காலத்தின் ஹையஸ்ட் பாயிண்ட். வசந்த காலம் அப்படி வருது, அப்படியே வசந்த காலம் வருது. அப்படி மே மிடில் பார்த்தீங்கன்னா வசந்த காலத்தின் உச்சம். அப்புறம் அப்படியே மே போக 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 வசந்த காலம் அப்படியே போய் வசந்த காலம் முடிஞ்சிருது. ஸோ அதான் மே மாதத்தை அவன் ரொம்ப குறிப்பாக சொல்கிறான்.
and with the heart of May என்பது வசந்த காலத்தின் இதயமாக இருக்கக்கூடிய அந்த மே மாதத்தில் that every beast, ஒவ்வொரு விலங்கும், beast keep holiday, ஒவ்வொரு விலங்கும் விடுமுறை தான். விடுமுறை என்பது மகிழ்ச்சியை கொடுக்கிறது, மகிழ்ச்சியான நாள், ஒரே ஜாலி, ஒரே அந்த ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுது. thou child of joy, thou you மனிதன் child of joy, மகிழ்ச்சியின் குழந்தை. அவன் குழந்தையா இருக்கும் போது அப்படித்தான் அவனும் மகிழ்ச்சியா தான் இருந்தான். ஏன்னா எல்லாம் பார்க்கறதுக்கு ஹெவன்லி லைட் மாதிரி இருந்துச்சு இந்த இயற்கையில் இருக்கிற ஒன்னொன்னா பார்க்கும் போதும். அப்ப அந்த குழந்தை ரொம்ப ஒன்னொன்னா பார்த்து ரசிச்சு மகிழ்ச்சி. குழந்தைய வெளியில தூக்கிட்டு போனீங்கன்னா துருன்னு இங்கேயும் அங்கேயும் ஒன்னொன்னையும் பார்க்கும், அது எல்லாமே ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. the child of joy shout round me, shout round me, let me hear thy shouts, thou happy, thou happy. shout round me, அது என்னை shout round me, என்னை சுற்றிலும் ஒரே மகிழ்ச்சியின் குரல். let me hear your shouts, let me hear your shouts. உன்னுடைய அந்த ஷவுட், அந்த சப்தத்தை நான் கேட்க விளைகிறேன். thou happy, you are happy. the child is always happy. the man wants to hear the happiness of the child. குழந்தையின் அந்த மகிழ்ச்சியான ஒலியை நான் கேட்க விரும்புகிறேன் என்று இந்த third stanzaவை முடிக்கிறார். now we see the fourth stanza. you, ye என்பது the old form of you. you blessed creatures, நீங்கள் கடவுளினால் ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர்கள். யாரை சொல்றாரு? the lamb and the shepherd. இந்த இடத்துல blessed creatures என்பது ஆட்டை மேய்க்கின்ற இடையனையும் குறிக்கிறது. இந்த ஆடுகள் மாடுகள், இந்த ஆடு மேய்ப்பவர், எல்லா மதங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கடவுள் ஆடு மேய்ப்பவர், மாடு மேய்க்கிறவராக தான் இருப்பார். இயேசு கிறிஸ்து ஒரு ஷெப்பர்ட், நான் மேய்ப்பன் என்று அவரே சொல்லுவார். நீங்கள் இளைப்பாறுவதற்கு என்னிடம் வாருங்கள், நான் உங்களை மேய்க்கிறேன் என்று அவர் மேய்ப்பராக அவர் கருதப்படுகிறார். அதே மாதிரி இந்து சமயத்திலையும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ஒரு மாடு மேய்ப்பவனாகத்தான் இருக்கிறார். அவர்கள் மாடு மேய்க்கிறது, ஏன்னா அந்த மாடு மேய்க்கும் போது தான் அப்படி அவ்வளவு ஆனந்தம், மகிழ்ச்சி, எந்த வேலை, எந்த கிரீஃபு வருத்தமும் இருக்காது. அது பாட்டு ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டு இருக்கும், நம்ம இங்கே ரிலாக்ஸாக உட்காந்து புல்லாங்குழல் ஊதிக்கிட்டு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதனாலதான் கடவுள்கள் ரசித்து எடுக்கின்ற மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒன்று இந்த ஆடு மாடுகள், அதை மேய்க்கிறது. ஸோ இதனாலதான் இந்த இடத்துல blessed creatures என்பது இது கிறிஸ்தவ இலக்கியம். அப்ப நீங்க ஆடுகளை மட்டும்தான் எடுத்துக்கணும், மாடுகளை எடுத்துக்கிட்ட lambs and shepherd, ஆடுகளையும் ஆடு மேய்ப்பவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். I have heard the call you to each other make. I have heard the call you to each other make. திடீர்னு ஒரு ஆடு காணா போலன்னா, ஒரு 100 ஆடு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஆடு காணா போச்சுனாக்கா இவனுக்கு தெரியும், எனக்கு தெரியும். நமக்கு எல்லாத்தையும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா அவனுக்கு தெரியும் இந்த குட்டியை காணோம் அப்படின்னு. உடனே அவன் ஒரு குரல் கொடுப்பான். இந்த குரல் கொடுக்கும்போது எங்கேயாவது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம், அது திரும்பவும் குரல் கொடுக்கும். அதனால இவனுடைய கால், அதற்கு பதிலாக அந்த ஆடு திரும்பவும் கத்துது, அதுவும் கேட்குது. இந்த ரெண்டையும் நான் கேட்கிறேன். You blessed creatures, I have heard the call you to each other make. ஒருவருக்கொருவர் நீங்கள் அழைத்துக் கொள்ளுகின்ற அந்த குரலை நான் கேட்கிறேன். I see the heavens laugh with you in your jubilee. Jubilee அப்படின்னா மெரி, மகிழ்ச்சின்னு எல்லாம். இந்த கவிதை பூரா பார்த்தீங்கன்னா மெரி, ஜாய், ஜாலிட்டி, ஹாப்பி, பிளஷர், இந்த வேர்ட்ஸ் தான். அப்போ இந்த இவைகள் ஒருத்தர் தான் சத்தம் போடுது, அது எனக்கு கேட்குது. அப்போ நான் பார்க்குறேன் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறேன். I see the heavens laugh. இவனுக்கு திடீர்னு அந்த குட்டியை காணோம், ஒரு ஒலி கொடுக்குறான். ஒலி கொடுத்தோடனே அது திரும்பவும் பதில் கொடுக்குது. பதில் கொடுத்தோடனே இவன் முகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹெவன்ஸ் laugh, தொலைந்து போனது திருப்பி கிடைச்சிருச்சு நமக்கே.
தொலைஞ்சு போன ஒரு பொருள் திருப்பி கிடைச்சிச்சுன்னா அப்படியே உள்ளத்துக்குள்ள சந்தோஷம் பொங்குது இல்லை, கிட்டத்தட்ட அதைத்தான் சொல்லணும். த ஹெவன்லி லவ், அப்படியே சொர்க்கத்தினுடைய சிரிப்பை வித் யூ, உங்கள் இருவரிடம், அந்த ஆட்டிடமும் ஆட்டுக்குட்டியிடமும், இன் யுவர் ஜூபிலி, உங்களுடைய மகிழ்ச்சியில் உங்கள் முகத்தில் அந்த இதெல்லாம் நான் பார்க்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிறேன், இந்த மகிழ்ச்சியை உங்கள் முகத்தில் பார்க்கிறேன். மை ஹார்ட் இஸ் அட் யுவர் ஃபெஸ்டிவல், உங்களுடைய இந்த திருவிழா, திருவிழாங்கிறது அந்த மகிழ்ச்சி, திருவிழா என்பதே என்ன மகிழ்ச்சி தான். ஒரு ஊரில் திருவிழா நடக்குதுன்னா எல்லா இளைஞர்கள்லாம் போய் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அது மாதிரி இந்த இடத்துல ஃபெஸ்டிவல் என்பது ஹாப்பினஸை குறிக்கிறது. மை ஹார்ட், என்னுடைய இதயம் உங்களுடைய மகிழ்ச்சியில் பங்கெடுக்க விரும்புகிறது. மை ஹார்ட் இஸ் அட் யுவர் ஃபெஸ்டிவல். மை ஹெட் ஹேஸ் இட்ஸ் coronal, the fullness of your bliss. My heart has its coronal. coronal அப்படின்னாக்க கிரீடம், மலர்களினால் சூட்டப்பட்ட ஒரு கிரீடம். அப்போ அந்த மகிழ்ச்சி என்ற கிரீடத்தை என்னுடைய தலையிலே சூட்டிக்கொள்ள நான் விரும்புகிறேன். The fullness of your bliss, உங்களுடைய bliss என்பது பேரின்பம். உங்களுடைய மகிழ்ச்சியின் உச்சகட்டமாகிய அந்த பேரின்பத்தின் முழுமையையும் ஐ ஃபீல், நான் உணர்கிறேன். ஐ ஃபீல் இட் ஆல். அப்படியே காணா போச்சின்னு துடிச்சிட்டு இவன் ஒலி எழுப்புறது, அதற்கு சப்தம் அங்கிருந்து கொடுக்கறது. அப்போ அதுக்கு ஐயோ நம்ம நாள் கூப்பிட்டான்டா, அதுக்கு சந்தோஷம். ஐயோ நம்ம ஆட்டுக்குட்டி கிடைச்சிருச்சா என்ற சந்தோஷம். இந்த ரெண்டு சந்தோஷத்தையும், அந்த உங்களுடைய கால், ஒருவரை ஒருவர் நீங்கள் அழைத்து கொள்ளுகின்ற அந்த சப்தத்தையும் கேட்கிறேன். அப்போ அதை கேட்ட உடனே ஒவ்வொருவருடைய முகத்திலும் தோன்றுகின்ற அந்த மகிழ்ச்சியையும் நான் பார்க்கிறேன். அதெல்லாம் பேரின்பத்தின் உச்சகட்டமாக இருக்கு. நான் அந்த உச்சகட்டமாகி அந்த மகிழ்ச்சியை என்னோட நான் ஏத்திக்க விரும்புறேன். ஆனா ஈவில் டே, ஆனா என்னுடைய நாள், என்னுடைய காலம் ஈவில் டே, கிரீவஸ் டே, துன்பம் மிகுந்த நாள் எனக்கு. இஃப் ஐ வேர் சல்லன், சல்லன்னா க்ளூமி, எப்போ பார்த்தாலும் துன்பத்திலேயே இருக்கிறது, அப்படியே ஒரு மூட் அவுட் ஆகி போய் கிடக்கிறது. இஃப் ஐ வேர் சல்லன் while earth herself is adorning this sweet May morning, இந்த இனிமையான மே மாதத்து காலை நேரத்தின் மகிழ்ச்சியை உலகம் உடுத்திக்கொண்டு சூடிக்கொண்டு அவைகள் இருக்கும்போது நான் மட்டும் க்ளூமி, டார்க்கா இருக்கேன். எனக்கு மாத்திரம் ஒரு ஈவில் டேயாக இது இருக்கு. ஓ ஈவில் டே, இஃப் ஐ வேர் சல்லன், நான் இப்படி க்ளூமியாக, நான் ஒரு கிரீவஸாக இருக்கும்போது, எர்த் ஹெட்செல்ஃப் இஸ் அடோனிங், அடோன் எல்லாற்றையும் அணிந்து கொண்டிருக்கிறது, மகிழ்ச்சியில் நான் நிறைந்திருக்கிறது. the earth itself is adorned this sweet May morning. எல்லாம் இந்த உலகம், இயற்கை, இந்த பூமி எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா நான் மட்டும் இப்படி இருக்கேன். and the children are culling, cullingனா plucking, பறிப்பது. இந்த குழந்தைகள் அங்கங்க ஓடி ஓடி போய் அங்கங்க இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் பறித்து கொண்டிருக்கிறது. இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பூவை பறிச்சுச்சுன்னா அவ்வளோ சந்தோஷம். ஒரு பூ, அந்த பூ, இந்த பூ எல்லாத்தையும் பறிச்சு வச்சுக்கும். and the children are culling on every side. இந்த பக்கம் அந்த பக்கம், இங்க பூ இருக்கு, இந்த அங்க பூ இருக்கு, அங்க இருக்கு, எங்கேயாவது இருக்கு, நீங்க ஓடி போய் அதை பறிச்சுக்கணும். அது மாதிரி ஆன் எவ்ரி சைட், ஒவ்வொரு பக்கத்திலும் இருக்கக்கூடிய பூக்களை அந்த குழந்தைகள் பறிக்கின்றன. in 1,000 valleys far and wide, அங்க இருக்கிற இங்க இருக்கக்கூடிய எல்லா வேலிஸ், பள்ளத்தாக்குகள் அப்படின்னா எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் அப்படின்னா, அப்போ ஒரே குழந்தை போய் 1000 வேலிஸ்ல இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் பறிச்சுட்டு வருதுன்னு அர்த்தம். உலகத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளும் அந்த பள்ளத்தாக்கு பகுதியில் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா இடத்தில் இருக்கின்ற பூக்களையும் பறித்து அதை பார்த்து ஆனந்தப்பட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றன. in 1,000 valleys far and wide, fresh flowers. எதை பறிக்கிறது? இப்பதான் flowers சொல்றோம், fresh flowers. அப்படி ஃப்ரெஷ்ஷாக மலர்ந்து இருக்கக்கூடிய பூக்களை அவைகள் பறித்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றன. while the sun shines warm, சூரியன் அப்படி வார்மா, இதமாக. ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ்காரனுக்கு எப்பொழுதுமே குளிர் மிகுந்த பகுதியில் இருக்கிறவங்க அந்த சூரியன் உதிச்சு அது கொஞ்சம் வார்மா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். the sun shines warm and the babe, குழந்தை, lips up in his mother's arm,
தாயினுடைய கையிலே அரவணைப்பிலே இருக்கக்கூடிய குழந்தை அது துள்ளுது. எல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த சன்ஷைனை பார்த்துட்டு இது உட்கார்ந்து இருக்கல, அது அதான் பார்த்து குதிக்குது, அது ஜம்ப் பண்ணிட்டு இருக்கு, அது அந்த மகிழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்ள அந்த குழந்தை விரும்புகிறது. அப்போ இந்த சைல்டுஹுட் டேஸ், இந்த குழந்தைகள் இதெல்லாம் அந்த ஹெவன் இருந்து வர்றது. அதனால அவைகள் எல்லாத்திலையும் மகிழ்ச்சியை காண்கிறது. And the babe lifts up on his mother's arm. I heard with the joy I heard. நான் கேட்கிறேன் அந்த மகிழ்ச்சியின் குரல் இந்த உலகம் முழுவதும் நிரம்பி இருப்பதை I heard with joy I heard. மகிழ்ச்சியில் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். But there is a tree of many one, a single field in which I have looked upon, both of them speak of something that is good. A single field na a piece of land, ஒரு சின்ன இடம். அங்க which I have looked upon, but there is a tree of many one, of many trees. பல மரங்கள் நிறைந்திருக்கின்ற அல்லது ஒரே ஒரு மரம் இருக்கின்ற ஒரு piece of land, a single field which I have looked upon. அங்கே நான் பார்க்கிறேன். Both of them speak of something that is gone. Both of them speak that is something that has gone. அங்க நான் பார்க்கிறேன், நான் பேசுகிறேன். எதை பற்றி? that has gone. எல்லாம் போயிடுச்சு. எவ்வளவு மகிழ்ச்சி இருந்துச்சு குழந்தையாக இருக்கும்போது. இப்போ நான் மனிதனாக மாறிவிட்டேன், எல்லாம் எனக்கு கடந்து போன இன்பமாக போயிடுச்சு. இப்போ நான் நினைச்சு பார்க்கிறேன், சைல்ட்ஹுட் டேஸ்ல எப்படி இருந்துச்சு. ஒவ்வொன்றும் மகிழ்ச்சியும் இன்பத்தையும் கொடுத்தன. ஆனா அதே இடத்துல இருப்பான், அந்த இன்பமும் அந்த மகிழ்ச்சியும் நமக்கு இல்லையே என்று இப்பொழுது தோன்றுகிறது. Both of them speak of something that is gone. The pansy at my feet. The pansy அப்படின்னாக்க அதுவும் ஒரு சின்ன பறவை. அந்த பறவை, the pansy at my feet does the same tail repeat. அந்த பறவையும் இந்த இடத்துல pansy என்பது அது ஒரு சின்ன பறவை. இந்த இடத்துல it symbolizes thought, சிந்தனையை குறிக்கிறது. The pansy என்னுடைய சிந்தனை, the pansy at my feet என்னுடைய காலடியில் இருக்கக்கூடிய இந்த சிறிய பறவையாகிய இந்த pansy, it means என்னுடைய thought doth the same tale repeat. இதே கதையை திரும்பி சொல்லுது. எந்த கதை? சின்ன வயசுல எப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தோம், ஒவ்வொன்றை பார்க்கும் பொழுதும் ஆனந்தம் அப்படி உள்ளத்தில் பொங்கி எழுந்ததே, இப்போ அதெல்லாம் எங்க கதையை என்னுடைய சிந்தனை எனக்கு திரும்பவும் சொல்லுகிறது. Where is it now? எங்க போயிடுச்சு இப்போ? இப்பொழுது அது எங்கே? Where is it now? The glory and the dream. அந்த புகழும் மகிழ்ச்சியும் அந்த கனவும். ஏன் கனவுனா கனவுல தான் மகிழ்ச்சியின் உச்சகட்டம். ஏன்னா கனவுல நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். யூ ஆர் அட் ஃபுல் ஃப்ரீ, முழு சுதந்திரம். அதனாலதான் அந்த கனவு அந்த மகிழ்ச்சி. வேர் இஸ் இட்? எங்க போயிடுச்சு? வேர் இஸ் இட் நவ்? த க்ளோரி அண்ட் த ட்ரீம் எங்கே போய்விட்டன என்று கேட்கிறார். இது fourth stanza. Now we move to the fifth stanza. இப்போ இதுல இருந்து ரொம்ப கொஞ்சம் பிலாசபிக்கலா போறார். இப்போ இதுவரைக்கும் இயற்கை சின்ன வயசு அப்படிலாம் இருந்துச்சு, இப்போ எல்லாம் போயிடுச்சு. எங்க போயிடுச்சு அதெல்லாம் அப்படின்னு சொன்னவர் இப்போ இந்த ஃபிஃப்த் ஸ்டான்ஸாவில் இருந்து கொஞ்சம் அப்படியே ஒரு பிலாசபிக்கலா போறார். அவர் பர்த் இஸ் பட் அ ஸ்லீப். நம்முடைய பிறப்பு என்பது ஒரு உறக்கம் அப்படிங்கிறார். நீங்க பிறக்கிறதுங்கிறது உறங்கிட்டீங்க அப்படின்னா நம்முடைய ஹோம் எது? ஹெவன். நாம ஹெவன்லி சைல்டு. ஹெவன் தான் நம்முடைய இருப்பிடம். அந்த ஹெவன்ல இருந்து பூமியில பிறக்கிறோம். அப்படி பிறக்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்ப பிறக்கும் போது அந்த ஹெவன் நம்முடைய ஹோம் ஞாபகம் இருக்கும். குழந்தைங்களுக்கு அந்த ஹெவன் ஞாபகம் இருக்கும். அதனாலதான் அந்த மகிழ்ச்சியா இருக்கு. இதுதான் அந்த தாட். வேற ஒன்றும் பெரிய பிலாசபின்னா ஒன்றும் இல்லை. நம்முடைய எல்லா உயிரினங்களுக்கும் இருப்பிடம் ஹெவன். ஏன்னா கடவுள்கிட்ட இருந்தா நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். கடவுள் தான் நம்மளை படைச்சாரு. அதனால நம்முடைய இருப்பிடம் கடவுள் தான், நம்முடைய தந்தை. நம்ம இருப்பிடம் ஹெவன் தான். ஆனா அங்க இருந்து நம்ம பிறக்கிறோம்.
பிறக்கும் போது ஹெவன் ஞாபகம் நமக்கு இருக்கு. அதனால தான் குழந்தைகளுக்கு வந்து சின்ன குழந்தை பிறந்த உடனே ஈவன் ஒரு ஆட்டுக்குட்டி குட்டி போட்ட உடனே அந்த ஆட்டுக்குட்டி நேராக ஓடி போய் அந்த தாயினுடைய மடியில போய் வாயை வச்சு அங்கிருந்து சக் பண்ணி மில்க் குடிக்குது. அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்த உடனே தாயின் மார்புல கொண்டு போய் வச்ச உடனே அதை அங்கே சக் பண்ணி பாலை குடிக்குது. இந்த இடத்துல நமக்கு உணவு இருக்கு, இதை நம்ம இப்படி சக் பண்ணி நம்ம குடிக்கணும்னு அதுக்கு எப்படி தெரியும்? அப்போ இதுக்கு முன்னாடியே எல்லாம் தெரியும். மார்புல தான் பால் இருக்கு, அந்த மடியில தான் பால் இருக்குன்னு இந்த குழந்தைங்களுக்கு நாட்டுக்குட்டி எல்லாரும் தெரியும். அது ஹெவன்ல இருந்து வந்ததுனால தெரியும். அப்ப அதனால தான் அது செய்யுது. ஆனா நாள் ஆக ஆக வளர 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 இந்த எர்த்து, இந்த பூமியில் இருக்கக்கூடிய பொருட்கள் நம்மளை கவர்ந்து இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நம்ம ஹெவன்லி தாட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நம்மகிட்ட போயிடுச்சு. இப்போ வளர 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 ஹெவன்லி தாட் குறையுது, எர்த்லி தாட்ஸ் மேலோங்கி வருது. அப்ப நீங்க மனுஷன் ஆன உடனே எர்த்லி தாட்ஸ் தான் இருக்கு, ஹெவன்லி தாட்ஸ் ஒண்ணு கூட இல்லை. அதனாலதான் நம்முடைய துன்பங்கள் தான் அதிகமா போயிடுச்சு, இன்பங்கள் இல்லாம போயிடுச்சு. இதுதான் சொல்றேன். இப்ப நீங்க இதை பார்க்கலாம். அவர் பர்த் இஸ் பட் அ ஸ்லீப். இந்த உலகத்தில் நாம் பிறப்பது என்பது ஒரு உறக்கம். இப்பதான் நம்ம தூங்கிடுறோம். ஸ்லீப் and a forgetting of our home, heavenly home. இந்த ஹெவன் என்கின்ற ஹோமை மறந்து நாம் உறங்குகின்ற ஒரு பீரியட், அதான் இந்த பர்த்ங்கிறது. The soul that rises with us, our life's star, that is soul. The soul rises. அப்போ இந்த ஆன்மா உயர்கிறது, has had elsewhere its selfing and come from afar. இது come from afar, அங்கிருந்து எங்கேயோ இருக்கக்கூடிய ஹெவன்ல இருந்து வந்தது இந்த சோல், இந்த ஆன்மா. இந்த பூமியில வந்து நாம உறங்குறோம், அவ்வளவுதான். இப்ப நாம உறங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஆன்மா ஹெவன்ல இருந்து வந்திருக்கு. has had elsewhere its selfing and comes from afar, not in entire forgetfulness. இந்த சோல் இங்க வரும்போது என்டையரா மறந்து போல, முழுசும் மறந்து போல. அந்த சோலுக்கு வந்து ஞாபகம் இருக்கு. நாட் என்டையர் forgetfulness அப்படின்னா கொஞ்சம் மறந்துருச்சு, ஆனாலும் நிறைய ஞாபகம் இருக்கு. குழந்தை பருவத்தில் இருக்கும்போது 99% ஹெவன் ஞாபகம் இருக்கும். இந்த 1% பூமிக்கு வந்துட்டீங்க, மறையுது. இப்போ வளர 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 இந்த 99ங்கிறது 90, 80, 70ன்னு அந்த ஹெவன் தாட் குறைஞ்சி போய் எர்த்லி தாட் மேலோங்கிடுது. நீங்க மனுஷனாகும்போது 100% எர்த்லி தாட்ஸ், ஹெவன்லி தாட்ஸே நமக்கு இல்லை. இவ்வளவுதான். அண்ட் நாட் இன் என்டையர் ஃபர்கெட்ஃபுல்னஸ், முழுசும் மறக்கல நமக்கு. அண்ட் நாட் இன் அட்டர் நேக்கட்னஸ், அப்படி கம்ப்ளீட்டா எல்லாம் மறந்து போல. நேக்கட்னஸ்னா நிர்வாணம், அப்படி முழுசு நிர்மாணம் ஆகல. அப்படின்னா முழுசு நம்மளை விட்டு போயிடல, ஞாபகம் இருக்கு, ஹெவன் ஞாபகம் இருக்கு. நாட் என்டையர் ஃபர்கெட்ஃபுல்னஸ் அண்ட் நாட் இன் அட்டர் நேக்கட்னஸ், பட் ட்ரெய்லிங் கிளவுட்ஸ் ஆஃப் க்ளோரி டு வி கம் ஃப்ரம் காட். கடவுள்கிட்ட இருந்து தான் நாம வந்தோம் என்கின்ற ட்ரெய்லிங் கிளவுட்ஸ், அப்படியே ஒரு விதமான ஞாபகம். கடவுள்கிட்ட இருந்து வந்தோம், அப்போ கடவுள், ஹெவன், இதெல்லாம் அந்த குழந்தைங்களுடைய உள்ளத்துல அப்படியே ஏதோ மேகங்கள் அப்படி ஒரு ஞாபகமா இருக்கு. முழுசா ஞாபகம், அப்படியே 100% இல்லை, அப்படி ஞாபகம் இருக்கு. எங்க இருந்து நாம வந்தோம்? பட் ட்ரெய்லிங் கிளவுட்ஸ் ஆஃப் க்ளோரி டு வி கம் ஃப்ரம் காட். நாம கடவுள்கிட்ட இருந்தா வந்தோம். ஹூ இஸ் அவர் ஹோம்? அதுதான் நம்முடைய இருப்பிடம். ஸோ நம்முடைய இருப்பிடமாகிய ஹெவன், நம்ம படைத்தவர் கடவுள். அந்த நினைவுகள் பூமியில இருந்து நீங்க வரும்போது அப்படியே ட்ரைலிங் கிளவுட்ஸ் தான் ஞாபகம் இருக்கு. ஹெவன் லைஸ் அபவுட் அஸ் இன் அவர் இன்ஃபேன்சி. நாம குழந்தையாக இருக்கும்போது ஹெவன் லைஸ், அப்படி சொர்க்கமே நம்மகிட்ட இருந்துச்சு. ஏன்னா அந்த நினைவுகள் அப்படியே நமக்கு இருக்கு. ஹெவன் லைஸ் அபவுட் அஸ் இன் அவர் இன்ஃபேன்சி. ஷேட்ஸ்னா ஒரிஸ், ஷேட்னா நிழல். நிழல் என்பது துன்பத்தின் நிழல் நம் மீது படுகிறதுன்னு சொல்றாங்களா இல்லையா? அது மாதிரி இந்த இடத்துல ஒரிஸ், துன்பம். ஆஃப் த பிரிசன் ஹவுஸ். பிரிசன் ஹவுஸ் என்பது எர்த்து, இந்த
பூமி என்பது ஒரு சிறை கூடம் மாதிரி. நாம் அங்கே வந்து கொஞ்ச நாள் இங்கே அடைச்சி வச்சிருக்கோம். அப்புறம் நமக்கு ரிலீஸ் ஆகிடுது. நம்ம குற்றம் செஞ்சுருக்கோம், அதனால தான் பூமிக்கு வந்துட்டோம். நமக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னா 50 வயசு 60 வயசு செத்து போயிடும். சிலருக்கு வந்து சின்ன தப்பு தான் பண்ணியிருப்பான், 10 வயசு செத்து போய் மீண்டும் போயிடும். சிலர் தப்பே கொஞ்சோண்டு தப்பு பண்ணியிருப்பான், அதனால பிறந்து 1 மாதம் 2 மாதம் குழந்தையா இருக்கும்போது திரும்பி ஹெவனுக்கே போயிடும். நாம் பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், அதனால தான் நம்ம ரொம்ப வருஷம் உயிரோட வாழ்றோம் இந்த சிறையில். அப்போ நம்ம இறந்து மீண்டும் நம்ம அந்த ஹெவனுக்கு போயிடுவோம். அப்போ ஷேட்ஸுங்கிறது வருத்தம் ஆஃப் த பிரிசன் ஹவுஸ் பிகின் டு க்ளோஸ் அப்படின்னா கம் டு க்ளோஸ். இந்த பூமி என்கின்ற இந்த சிறையில் இருந்து ஒரிஸ் துன்பங்கள் பிகின் டு க்ளோஸ், நமக்கு ரொம்ப க்ளோஸா வர ஆரம்பிச்சிருது. இப்போ பூமியில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் அப்படியே நம்மளை நெருங்கி 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 வர ஆரம்பிக்குது. ஹெவனுடைய தாட் கொஞ்சம் கொஞ்சமா விலகி நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. Shadows of the prison house begin to close upon the growing boy. வளர்ந்து கொண்டிருக்கின்ற பையன் கிட்ட ஹெவனுடைய தாட் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. இந்த பூமி என்கின்ற சிறையினுடைய கிரீஃப் கொஞ்சம் கொஞ்சமா வருது. அதனால்தான் அவனுக்கு படிப்பு பள்ளிக்கூடம் இதெல்லாம் அவனுக்கு அந்த கிரீஃப் எல்லாம் வருது. ஐயோ பாடம் படிக்கல, கிளாஸுக்கு போனால் அடிப்பாங்க திட்டுவாங்க, வீட்டில் அப்பா திட்டுவார் அம்மா அடிப்பாங்க, ஏதோ ஒன்று அவனுக்கு கிரீஃப் வந்துடுது. இந்த உலகத்தின் துன்பங்கள் நெருங்கி வர ஆரம்பித்து விடுகிறது. பிஹோல்ஸ் பட் ஆனால் he கடவுள் beholds the light and whence it flows he sees in his joy. இந்த இடத்துல he என்பது சைல்டை குறிக்கிறது. ஏன்னா அந்த குழந்தைக்கு தான் பிறப்பதற்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும். பிறந்ததுக்கு முன்னாடி நாம எங்க இருந்தோம், எப்படி இருந்தோம், அது பேர் ப்ரீ நேட்டல் எக்ஸிஸ்டன்ஸ்னு பேர். ப்ரீ நேட்டல் தான் பர்த், ப்ரீ அப்படின்னா முன்னாடி, ப்ரீ நேட்டல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா பிறப்பதற்கு முன்பாக நாம எங்க இருந்தோம் என்கின்ற நினைவுகள் எல்லாம் குழந்தைக்கு இருக்கும். அதனால இந்த இடத்துல he என்பது child beholds the light, sees the celestial light. அதனால குழந்தை பிறந்த உடனே அதற்கு அந்த ஹெவன்லி லைட்டு தெரியும். அதுக்கு அந்த சொர்க்கம் லைட்டு அதெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியுது. ஹெவன்லி லைட் அண்ட் whence it flows, where it flows. அந்த ஹெவன்லி லைட் எங்கிருந்து வருகிறது என்று அதற்கு தெரியும். He sees it in his joy. அதனால குழந்தை பார்த்தீங்கன்னா திடீர்னு அது ரொம்ப மகிழ்ச்சியில சும்மா படுத்து கிடக்கிறத அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு அந்த ஹெவன்லி லைட் தெரியுது. அந்த ஹெவன்லி லைட்டை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியில் ஆனந்தத்தில் மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டிருக்கும். He sees it in his joy. The youth who daily farther from the east. The youth. ஆனால் நீங்கள் இளைஞனாக ஆன உடனே டெய்லி தினம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஈஸ்ட்ல இருந்து விலகி போறீங்க. ஈஸ்ட் இந்த இடத்துல ஈஸ்ட் சிம்பலைசஸ் ஹெவன். ஏன்னா ஈஸ்ட்ங்கிறதா சூரியன் உதிக்கின்ற இடம். சூரியன் என்பது சிம்பிள் ஆஃப் லைஃப். அது மகிழ்ச்சியினுடைய உச்சம். ஏன்னா சூரியன் வருது அப்படின்னாவே ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும். அதனால மகிழ்ச்சியின் அடையாளமாகிய அந்த சூரியன் கிட்ட இருந்து நீங்கள் யூத் இளைஞனான உடனே கொஞ்சம் கொஞ்சம் நீங்க தினம் விலகி போறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நாள் தள்ளிடுது, வயசு கூடுது, ஒரு நாள் அப்போ அதுல இருந்து நீங்க விலகி போறீங்க. the youth who daily farther from the east, அந்த ஈஸ்ட்ல இருந்து farther விலகி நீங்கள் செல்லுகின்றீர்கள். must travel, அவன் தினம் டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கான் இயற்கையை விட்டு விலகி. still is nature's priest. ஆனாலும் இளைஞர்கள் விலகி போறான். ஆனாலும் he is the lover of nature, nature's priest அப்படின்னா lover of nature. ஏன்னா அந்த இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த இயற்கை மேல அந்த இளம் வயது பெண்கள் அப்படியே பூக்கள் மேல அவைகளுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அப்படியே ஒரு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இயற்கை விரும்பி இருக்கின்ற இடங்களுக்கு அவங்க போனாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் வயசானவங்களை கூட்டிகிட்டு போனீங்க, நான் கார்லேயே உட்காந்துருக்கேன் நீங்கள் போயிட்டு வாண்டுருவோம். அப்போ அந்த குழந்தைங்கள் போயிடும். அப்படியே அந்த அருவி இருக்கிறத போய் ஆடும். அங்கே இருக்கக்கூடிய மலைகளின் மீது அங்கே இருக்கக்கூடிய கற்களின் மீது ஏறி போய் அதெல்லாம் குழந்தைகள் ட்ரெக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெக்கிங் காட்டுக்குள்ளே போகிறது, இதெல்லாம் அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அதனால இளைஞர்களாக இருக்கும்போது போத்தான் செய்கிறாங்க. ஆனாலும் ஸ்டில் தே ஆர் லவர் ஆஃப் நேச்சர். அவர்களுக்கு அந்த நேச்சருடைய பிரீஸ்டாக இருக்காங்க. அண்ட் பை த விஷன் ஸ்ப்ளெண்டிட். த விஷன் ஸ்ப்ளெண்டிட் அப்படின்னா
ஹெவன்லி தாட், அந்த அந்த ஹெவனை பற்றிய தி க்ளோரியஸ், த விசன், த ஸ்ப்ளெண்டிட் விசன் அப்படின்னா த க்ளோரியஸ் விசன் ஆஃப் ஹெவன். அந்த விசன் ஆஃப் ஹெவன் இஸ் ஆன் ஹிஸ் வே அட்டெண்டட். அப்படி அவன் லவர் ஆஃப் நேச்சராக இருந்து அந்த இயற்கைக்குள்ள போகும்போது அந்த ஹெவன், அந்த ஸ்ப்ளெண்டிட் ஹெவன் அவனுடைய காலடியில் கிடக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்னைக்கு பாருங்க, இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள போறது, அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி இயற்கையோட போறது, மரம் செடி கொடிகளுக்குள்ள போறது எல்லாம் அவங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இஸ் ஆன் ஹிஸ் வே அட்டெண்டட். அட் லென்த் the man perceives it die away. At length. ஆனா நாள் செல்ல 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 இந்த யூத் மேன் ஆன உடனே அது இட் டைஸ் அவே. அந்த லவர் ஆஃப் நேச்சர் எல்லாம் செத்து போகுது. அட் லென்த் த மேன் பர்சீவ்ஸ், த மேன் சீஸ், அவன் பார்க்கறான். அவன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த தன்மைகள் எல்லாம் டைஸ் அவே, செத்து போறது, அதை அவன் பார்க்கிறான். டைஸ் அவே, வேனிஷஸ், மறைந்து போவது அவனுக்கு தெரிகிறது. அண்ட் ஃபேண்ட் இன்டு த லைட் ஆஃப் காமன் டே. அந்த ஹெவன்லி லைட் போய் காமன் டே, இந்த வெளிச்சம், செயற்கையான வெளிச்சம், அவனுக்கு அந்த செலஸ்டியல் லைட் எல்லாம் மறைஞ்சி இந்த பூமியில் இருக்க காமன் டே லைட், த காமன் லைட், அப்படியே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் இருக்காம இருக்க அந்த மாதிரி லைட்டு, இவைகள் தான் அவனுக்கு பிடிக்குது. இயற்கையாக இருக்கின்ற சன்லைட், மூன் லைட். என்னைக்கு நாம மூணை, ஆகாயத்தை நிமிர்ந்து பார்த்து அந்த மூணை பார்த்துருக்கோம், ஸ்டார்ஸை பார்த்துருக்கோம், நட்சத்திரங்கள், சூரியன் உதிப்பதை ரசிச்சிருக்கோம். இங்கிருந்து மெனக்கெட்டு இங்கிருந்து கன்னியாகுமரிக்கு போய் அப்படியே காலையில் அந்த சூரியன் உதிக்கிறத ஒரே ஒரு நாள் பார்க்குறான். கன்னியாகுமரிக்கு போனான், தினம் தினம் தான் நம்ம ஊரில் உதிக்குது, அங்கே பெருசாக தெரியுது, அவ்வளோதான். சைஸ் தான் கொஞ்சம் டிஃபரன்ஸ். தினம் தினம் உங்கள் ஊரில் சூரியன் உதிக்கிறது, எத்தனை பேர் காலையில் எழுந்திருச்சு நம்ம சூரியன் உதிப்பதை பார்த்துருக்கோம். எல்லாம் போச்சு, எல்லாம் போய்விட்டது. அண்ட் ஃபேண்ட் இன் டு த லைட் ஆஃப் காமன் டே. அந்த ஹெவன்லி லைட், செலஸ்டியல் லைட்டு போய் காமன் லைட், இந்த இவன் கண்டுபிடிச்ச அந்த லைட்டு, அந்த லைட்டுக்குள்ள, அந்த வெளிச்சத்துக்குள்ள அப்படியே ரசிக்கிறான். அதை போய் ரசிச்சுட்டு உட்காந்துருக்கான். So this is the end of the 5th stanza. Now we move to the 6th stanza. Earth fills her lap with the pleasures of her own. Earth fills her lap. இந்த பூமி தாய் அவளின் மடியின் மீது இந்த பூமிக்குன்னு சில பிளஷர்ங்கிறது லோவஸ்ட் ஹாப்பினஸ், சந்தோஷத்துல கீழ்நிலையில் இருக்கிறதுக்கு பிளஷர்னு பேர். நல்ல சாப்பிட்றதுல ஏற்படுற சந்தோஷம், அப்படியே ஒரு பஞ்சு மெத்தையில உறங்கிறது, இது மாதிரியான இதுதான் பிளஷர்னு பேர். அப்படியே ஒரு காரில் போகிறது, ஏசியில் உட்கார்ந்துருக்கிறது, இது இந்த மாதிரியான இதுக்கு பிளஷர்னு பேர். அது மாதிரி இந்த பூமி முழுவதும் மனிதர்களுக்கு பிளஷர் கொடுக்கிறது. பிளஷரை இந்த பூமி தாய் வழங்குகிறாள். Earth fills her lap with the pleasures of her own. Yearning, yearn அப்படின்னா ஏங்குறது. Yearning, it means strong feelings she has in her own natural kind. இருந்தாலும் she has the strong feeling. அந்த இயற்கை தாய்க்கு, பூமி தாய்க்கு ஒரு strong feelings இருக்கு. And even with something of a mother's mind. Mother's mind அப்படின்னா ஒரு maternal affection. இந்த பூமி தாய்க்கு இந்த மனித குழந்தைகளின் மீது ஒரு ஃபீலிங், ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்கு. அண்ட் நோ அன்வர்த்தி, நோ அன்வர்த்தி, டபுள் நெகட்டிவ் வந்தா பாசிட்டிவ், மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி தான். நெகட்டிவ் இருக்குன்னா பிளஸ் வரும் இல்லையா, மைனஸ் இருக்குன்னா பிளஸ். அது மாதிரி இங்க நாட் அன்வர்த்தி அப்படின்னா நாட்டு அன்வர்த்தி, ரெண்டு நெகட்டிவ் தூக்கிட்டீங்கன்னா ஒர்த்தின்னு அர்த்தம். ஸோ அண்ட் ஒர்த்தி எய்ம், அதுக்கும் ஒரு, இந்த பூமி தாய்க்கும் ஒரு ஒர்த்தி எய்ம் இருக்கு, அதுக்கும் ஒரு உண்மையான தகுதி வாய்ந்த ஒரு குறிக்கோள் இருக்கு. The homely nurse, nurse என்பது பூமி. The homely nurse does all she can. அது தன்னால் முடிஞ்ச வரைக்கும், இந்த பூமி தாய் தன்னால் இயன்ற வரையிலும் இந்த மனித குழந்தைகளை, மனிதர்களை, டு மேக் ஹர் ஃபாஸ்டர் சைல்ட்,
ஃபாஸ்டர் சைல்டினால் வளர்ப்பு குழந்தை. நாமெல்லாம் இந்த பூமி தாயின் வளர்ப்பு குழந்தை. அப்படின்னா நமக்கு ஒரிஜினல் மதர் யாரு? ஹெவன். ஏன்னா நம்ம பிறந்தது ஹெவன்ல. கடவுள் தான் நம்மளை தோற்றுவித்தார். ஸோ கடவுள் தான் நமக்கு அம்மையப்பன், தாய் தந்தையர். நம்ம பிறந்த இடம் ஹெவன். அதனால நம்முடைய பிறந்தது நம்ம ஹெவன்ல, நம்முடைய அப்பா அம்மா கடவுள். அங்கதான் அதான் நம்ம அவங்களுடைய ரியல் சைல்டு. ஆனா பூமிக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம யாரு வளர்க்கிறா? பூமி வளர்க்குது. அதனால நாம பூமியின் வளர்ப்பு குழந்தை. பூமி தாயானது தன்னுடைய வளர்ப்பு குழந்தைகளை அது பராமரிக்குது. டு மேக் ஹர் ஃபாஸ்டர் சைல்டு ஹர் இன்மேட். இன்மேட் என்றால் பூமியின் மீது வசிக்கின்றவன் யாரு? மேன். அந்த இன்மேட் மேன் forget the glories he has known. அவன் forget the glories. இந்த இடத்துல glory என்பது gloryயை மறந்துட்டான். எந்த glory? heavenly. அந்த heaven அந்த heavenly thought அவன் இந்த பூமியில வந்து இந்த பூமி தாய் தன்னுடைய வளர்ப்பு குழந்தைகளை மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக சிலதை பண்ணிடுது. அவன் அதுக்குள்ள மூழ்கி போய் இந்த வளர்ப்பு தாயினுடைய அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங், தன்னுடைய குழந்தைய மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னு அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் செய்யுது. ஆனா இவன் அந்த இதுல ஹெவன்லி தாட்டை மறந்து போயிட்டான். forget the glories he has known and that imperial palace. அந்த ராஜரீகமான அந்த அரண்மனை, that is heaven. And that heaven whence he came, from where he came. அவன் எங்கிருந்து வந்தானோ அந்த இம்பீரியல் பேலஸ். எங்கிருந்து வந்தான்? ஹெவன் இருந்து. அந்த ஹெவன் என்கின்ற இம்பீரியல் பேலஸை அவன் மறந்து விட்டான். அப்புறம் ஹெவன்லி க்ளோரிஸ் அதையும் அவன் மறந்துட்டான். இந்த பூமி தாய் தன்னுடைய வளர்ப்பு தாய், பூமி என்கின்ற வளர்ப்பு தாய் இந்த குழந்தைகளை மகிழ்ச்சியாக வைப்பதற்கு இந்த பூமியில நிறைய விஷயங்களை கொடுக்குது. அதுல அவன் மூழ்கிறான். மூழ்கி தான் பிறந்த இடமாகிய ஹெவனையும் அதனுடைய புகழையும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்து மனிதனாக மாறினான். ஸோ இது அவன் ஹெவன் தான் அங்க இருக்கு. இங்க வந்து அவனுக்கு உறங்குறது மாதிரி. அப்புறம் சாவு என்பது மீண்டும் அவன் ஹெவனுக்கு போயிடறான். அப்ப மீண்டும் தன்னுடைய இடத்துக்கு போயிடறான். அப்போ சாவு என்பது இந்த உலகத்துல இருந்து விடுபட்டு அவன் ஹெவனுக்கு போறது. அப்பதான் அவன் முழிச்சுக்கிறான்னு அர்த்தம். முழிச்சுட்டு தான் இடத்துக்கு போயிடும். ஸோ இப்பதான் நாம ஹெவன்ல இருந்து வந்து நாம் உறங்கி கொண்டிருக்கிறோம் என்று பொருள். ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் தி 6 times. Thank you.